ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:44. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மேல் அன்பு செலுத்துகிறவர்களையும் நம்மை பாராட்டி உற்சாகப்படுத்தி உதவி செய்கிறவர்களையும் சிநேகிப்பது எளிது. ஆனால் நம்மை வெறுத்து நம்மை அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிற சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார், போதிக்கிறார். கல்வாரி அம்பினால் உங்கள் உள்ளம் நிரப்பப்படும் போது இது எளிது. நாம் பாவிகளாய் இருந்தபோது ஆண்டவர் இயேசு நம் மீது பாராட்டின கிருபைக்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டாரே. அந்த அன்பினால் நீங்களும் சத்துருக்களை சிநேகிக்க முடியும். சத்துருக்களை சிநேகிப்பதில் இயேசுவே நமக்கு முன்மாதிரி. அவர் சத்துருக்கள் சிலுவையில் பாடுபடுத்தின போதும் அவர்கள் மீது அன்பு செலுத்தி பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டுதல் செய்தார் அல்லவா? இதுதான் சத்துருக்களை சிநேகிக்கும் அன்பு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தேவ பிள்ளைகளே, சத்துருக்களை சிநேகிப்பதால் உங்களுடைய உள்ளத்தில் தெய்வீக சமாதானம் குடிகொள்ளும். உங்கள் செய்கைகளை கண்டு கர்த்தர் மனம் மகிழ்வார், சத்ருவையும் ஆதாயப்படுத்திக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, உம்மிடமிருந்து அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்று நாங்கள் கனவு போன்ற இந்த உலக வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்ததும் கொண்டு போவதும் இல்லை என்ற உணர்வோடு உமது பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும் அனைத்தையும் விட்டு விலகி சத்துருக்களை சிநேகிக்கவும் நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கும் வாஞ்சியையும் எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் சிந்தைகளினால், எங்கள் எண்ணங்களினால், பார்வைகளினால், நடக்கையினால், பேச்சினால் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், மீறல்களை தேவரீர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து எல்லா நிலைகளிலும் உண்மை உள்ளவர்களாய், உத்தமர்களாய், நேர்மையானவர்களாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் ஏவல் மாந்திரிக பில்லிசூனிய போராட்டங்களிலிருந்து விலக்கி காத்தல்ல ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், அவர்கள் முயற்சிகள், அப்பம், தண்ணீர், வருமானம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக வாழவும் தேவன் வழிநடத்தில ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்விற்காகவும் ஜெபிப்பவர்களின் வேண்டுதலை தேவரீர் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். தேவனே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று பயணம் செய்யவும், தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள் ஆறுதல் அடையவும். கர்த்தாவே, மேல் படிப்புக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பும் பாட பிரிவில் படிப்பதற்கு ஏற்ற கல்லூரியில் இடம் கிடைக்க சிறப்பாய் படித்து முன்னேற தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், தாதியர்கள் தெய்வீக அன்பு நிறைந்தவர்களாய் நோயாளிகளை கருணை இரக்கத்தோடு அவர்களுக்கு உதவி செய்யவும், பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் அவர்கள் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் துன்பப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான கிருபைகளை தந்தள்ளி கடன் கொடுக்கிறவர்களாக வாழ ஆசீர்வதிங்க. பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் பலவீனமாய் சுகவீனமாய் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் உள்ளவர்கள் ஆரோக்கியம் அடையவும், நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும், கர்த்தருடைய குணமாக்கும் கரம் தொட்டு சுகப்படுத்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் சமாதானம் நிலவவும், மக்கள் அமைதலான வாழ்க்கை வாழவும், உணவு மற்றும் தண்ணீர் பஞ்சத்தினால் தவிக்கிற நாட்டு மக்களுக்கு கர்த்தர் இறங்கிடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கஞ்சா, போதைக்காளான் இன்னும் பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் விடுவிக்கப்படவும், மனம் திரும்பவும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் கர்த்தர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதிகளில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் தீய கண்களுக்கும் தீமைக்கும் தங்களை விலக்கி காத்திடவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் தேவரீர் கிருபை தந்தள்ளுங்க. வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் செய்து தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும், பிள்ளைக்காக கண்ணீரோடு வேண்டல் செய்வோர் கண்ணீர்களை நீக்கி
புத்திர பாக்கியம் தந்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறிவில் வளரவும், ரட்சிக்கப்படவும், மூட பழக்கங்களுக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், ஆளுகிறவர்கள் அனைத்து மக்கள் வாழ்வில் அக்கறையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் அவர்கள் குடும்பத்தினருக்கு சாட்சி பகரவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தேவ கிரியை நடப்பிக்கவும் கர்த்தர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.